வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குச்சி ஐஸ் ரெசிபி தான். நம்ம ஸ்கூல் டேஸில் நிறையா வாங்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்ட அந்த மலரும் நினைவுகள் இன்றைக்கி வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் தாங்க. அது என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கிரேப்ஸ் 250 கிராம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேப்ஸ்னால் கிரேப்ஸ் எடுத்துங்க, இல்லை வாட்டர் மெலன், மேங்கோ, ஆரஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம். உப்பு தண்ணியில் போட்டு நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துங்க 4-5 வாட்டி. ஏன்னா அதில் மருந்து தெளிச்சிருப்பாங்க. சுகர் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சுகர் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஹனியோ ப்ரௌன் சுகரோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வாஷ் பண்ண கிரேப்ஸ் அதில் சேர்க்குறேன். சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேக்காமல் நல்லா திக் பல்ப்பாக இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதை ஃபில்டர் பண்ணணும். கிரேப்ஸை நல்லா கழுவிக்கிங்க ஒரு 4-5 வாட்டியாவது. ஏன்னா மருந்து தெளிச்சிருப்பாங்க இல்லையா, அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். என்கிட்ட பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி கப் இருக்குது, கிளாஸு. இதில் தான் அந்தந்த கிரேப்ஸ் எல்லாம் நான் ஃபில் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் நீங்கள் அந்த மோல்டில் ஃபில் பண்ணிக்கோங்க. வீட்டில் வேறு சின்ன கிளாஸ் ஏதாவது இருந்தாலும் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தாங்க ஊற்றணும், இல்லைனா பிளாஸ்டிக்கில் ஊற்றிக்கலாம். கிளாஸில் ஊற்றிடாதீங்க. இது ஃபுல் ஃபில் பண்ணாமல் கொஞ்சம் மேலே மட்டும் விட்டுட்டு இந்த அளவுக்கு நிரப்பிக்குங்க எல்லாத்துலேயும். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ அது மேலே நம்ம கவர் பண்ணுறதுக்கு இதில் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் எடுத்துருக்கேன். சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ஃப்ரீசரில் அப்படியே கொண்டு போய் இதை வைக்க முடியாது, மேலே அந்த மாதிரி ஐஸ் விழுவோம். அதனால ஃபுல்லாக இதை கவர் பண்ணிடணும். ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படிங்கிறவங்க கவர் வீட்டில் பாலிதீன் கவர்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்கள, க்ரோசரி ஐட்டம் வாங்கினது, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு ரப்பர் பேண்டு கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி டைட்டாக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நைஃபை வச்சு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுங்க, இந்த மாதிரி நீட்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு மாதிரி. இதில் ஐஸ் ஸ்டிக்கை அதில் உள்ளார வைக்கிறேன் நான். ஸ்ட்ரைட்டாக, அதாவது ஸ்டெடியாக வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத ஐஸ் க்யூப்ஸில் இந்த மாதிரி ஃபில் பண்ணுறேன். சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். டூத் ஸ்டிக் வச்சு அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா சின்ன பசங்களுக்கு கொடுத்துலாம், வேஸ்ட் பண்ணாமல் அவங்க சாப்பிட்ருவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வைக்கணும். அதனால் பசங்க திறக்காமல் இருக்கிறதா பார்த்துங்க. சும்மா திறந்து மூணோம்னா அது ஃப்ரீஸ் ஆகாது. இப்போ 4 மணி நேரத்துக்கு கழிச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு டைமிங்கும் வித்தியாசப்படும். அவங்க ஃப்ரிட்ஜுக்கு தகுந்த மாதிரி அதோட டைமிங்கை பார்த்துக்குங்க. இதேமாரி செஞ்சுட்டு கவர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட பாப்சிக்கல் மோல்டு இருந்ததுன்னா அந்த மோல்டில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். கிளாஸில் மட்டும் ஃபில் பண்ணக்கூடாது, அதை மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக. அதுவும் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்தமாரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.